வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 17/8/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நேற்று நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தினந்தோறும் திருப்பூர் ஒட்டச்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க திருப்பூர் மார்க்கெட் பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 1000 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை 700 வரைக்கும் விற்பனையாச்சுங்க. முருங்காய் ஒட்டச்சத்திர மார்க்கெட் கொஞ்சம் விலை உயர்வுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. கரும்பு செடி முருங்கை பார்த்தீங்கன்னா 5-6க்கும் மரத்துக்காய் 3-4க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க. கிலோ 4 ரூபா 3 ரூபா 5 ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் ஓவரால் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் 20-25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 350லேருந்து 500 ரூபா வரைக்கும் அந்தந்த காயும் அளவுக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300-400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 500 ரூபாயிலிருந்து 600-650 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15-20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 450-500 ரூபாய்க்கு உள்ள விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி சற்று இன்னைக்கு விலை உயர்வுன்னு சொல்லாங்க. 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 300க்கும் குறைந்தபட்ச விலையை 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 200-500 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூண்டு 1 கிலோ பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா 80-100க்கும் மீடியம் சைஸ் பூண்டு 130க்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு முதல் ரக பூண்டு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. தெளிவான பூண்டு. தக்காளி விலை சற்று உயர்வுங்க. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி 470-80க்கும் சாகோ தக்காளி 450க்கும் மதன் தக்காளி 400 ரூபாய்க்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி எல்லா தக்காளியும் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 470 ஒரு சில தக்காளியில் 480 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அந்தந்த காயின் அளவு மற்றும் தரத்திற்கேற்ப விற்பனை விலை மாறுபடுங்க. கொத்தமல்லி தழை ஒரு கட்டு 5-10க்கும் புதினா ஒரு கட்டு 5-8 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை 150-300க்கும் உருளைக்கிழங்கு 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 25-35க்கும் கேரட் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40-60-70 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு ரேட் விலை அதிகங்க. 1 கிலோ சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும் 50 மூட்டை 1500-1800க்கும் மரநெல்லிக்காய் 1 கிலோ 40-50 ரூபா வரைக்கும் பப்பாளி 10 கிலோ 12 கிலோ கொண்ட பாக்ஸ் 100-200 ரூபா வரைக்கும் சப்போட்டா 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்பவே கம்மிங்க. வரத்து இல்லைங்க மாம்பழம் போதைக்கு. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் நல்ல அளவு உள்ளவை தெளிவான வெண்டங்காய் இருந்தால் 500-550க்கும் அளவு கம்மியாக காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 350க்கும் கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 400-600க்கும் எல்லா காய்கறிலையும் பார்த்தீங்கன்னா அளவு இருந்தால் பைக்கு 100 ரூபா வச்சு போவோங்க. அளவு கம்மியாக இருந்தால் 100 ரூபா கம்மியாக தான் போவோங்க. கத்திரிக்காய் சிம்ரன் பவானி 2 டைப்பாக வருதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 2 காயிலுமே 400-600 ரூபா வரைக்கும் அந்தந்த தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டை 300-500 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை பை அளவு மற்றும் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க. இஞ்சி 1 கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காயாக இருந்தால் 800-850க்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியெல்லாம் 500-400க்கும் விற்பனையாகுதுங்க. ஓவராலாக 400-850 காயும் நாற்றுக்காய் பெருசாக திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரவில்லைங்க. காட்டுக்குள்ளே காய்க்காய் 25-40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க.
நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் எடுத்தால் 40ங்க, கொஞ்சம் மோசமாக இருந்தால் 25, 28, 30 கண்டிஷன் தான் போவோங்க. பெரிய வெங்காயம் 15 ரூபாயிலிருந்து 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 15 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் விலை உயர்வுங்க. பூசணிக்காய் 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 to 450 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 50 to 52, 53 ரூபா ரேட்டில் வந்து வரத்து வருதுங்க, விற்பனையும் ஆகுதுங்க. ஒரு காய் சின்ன காயாக இருந்தால் 15 to 20க்கும், மீடியம் சைஸ் 20 to 25க்கும், நல்ல பருவட்டு தேங்காய் 35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 25 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தற்போதைக்கு வரவு நம்ம வந்து பெருசாக விலை சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க. வரத்து சீசன் இல்லாதனால வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இல்லைங்க. அடுத்து கோவக்காய் பார்த்தீங்கன்னா 20 to 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலிருந்து 600, 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொய்யாப்பழங்க ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதிவு கொடுக்குற இந்த பதிவு பாட்டு உங்கள் ஏரியாவில் வர வண்டிக்காரர்கிட்ட வந்து நீங்கள் வந்து விலை எச்சு போகுது கம்மியாக போகுதுன்னு வந்து அதிகமாக டார்ச்சல் பண்ணுவீங்க இருக்குது. நம்மளை பேச பல பேர் கேட்குறாங்க. தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ காய் வந்து தரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விலைக்கு போகுங்க. நான் வந்து லோ ப்ரைஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம், அதிகபட்ச விலைன்னு சொல்கிறோம். நீங்கள் அதிகபட்ச விலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாங்க. உங்கள் காய் எப்படி அதுக்கு மார்க்கெட்டில் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்கிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பதிவை பாருங்கள். நன்றி.